ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். அதுவும் சாலை மீன் குழம்பு. சிவராத்திரிலாம் முடிஞ்சு இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கோம். வாங்க சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மசாலாத்தூள், உப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த மசாலா கூட நம்ம அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான தேங்காய் பல்லாரி வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது அந்த மசாலாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் அப்படியே உடஞ்சிரும். உப்போடு சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு வைப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் நிறமாக வர வரைக்கும் இது பண்ணிக்கலாம். நம்ம நான் ஏறி வச்சு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது நல்லா வசந்து தோல் நீங்கி வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எல்லாத்தையும் ஒன்றா அந்த சட்டியில் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த சாலை மீனெல்லாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சாலை மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி யாருக்கெல்லாம் சாலை மீன் குழம்பு பிடிக்குமோ சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஓல்ட் ஐடி மிஸ் ஆகி போச்சு. சரி, சிவராத்திரிக்கு முடிச்சிருந்து தூங்கலான்னு பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு என் பையன் இருக்கானே வேலை முடிக்கிறதுன்னு சத்தம் கட்டாமல் இருந்தான். அதுக்கப்புறம் எம்மா நீ தூங்கவா போகிற அப்படின்ட்டு அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ ஒன்று தூங்க விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவனையும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு அவங்க கூட விளாண்டுட்டே கிடந்தான். சரி, கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து. அப்போ தான் எனக்கு வீடியோ போடணுன்னே தோணும். இப்போ வீடியோவே போடணுன்னு தோணவே மாட்டேங்குது. என்னன்னே தெரில, எரிச்சலாக இருக்குது வீடியோ போடணுன்னா அப்படின்னா. யாராவது சப்போர்ட் பண்ணால் சரி போடுவோம்னு சொல்லி தோணும். யாருமே சப்போர்ட் பண்ண மாதிரியே இல்லை. அதனால் சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் மீன் குழம்புலாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.